من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فتور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاشعا وهو حسير. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எவனுடைய கையில் ஆட்சி இருக்கின்றதோ அவன் பாக்கியவான். மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன். உங்களில் எவர் செயலால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மேலும் அவன் யாவற்றையும் மிகைத்தவன், மிக்க மன்னிப்பவன். அவனே 7 வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான். மனிதனே, அளவற்ற அருளாளனின் படைப்பில் எந்த குறையும் நீ காண மாட்டாய். பின்னர் ஒரு முறை பார்வையை நீட்டிப்பார். அவ்வானங்களில் ஏதாவது ஒரு பிளவை நீ காண்றாயா? பின்னர் இருமுறை உன் பார்வையை நீட்டிப்பார். உன் பார்வை களைத்து சிறுமையடைந்து உன்னிடம் திரும்பும். அல்லாஹ் உண்மை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக பரப்பக்கூடிய ஒவ்வொன்றும் பிதாத் என்றும் அந்த ஒவ்வொரு பிதாத்தும் நாளை நம்மை வழி கெடுக்கும் என எச்சரித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்கி அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நாம எல்லாரும் ரமலான் மாதத்துடைய நோன்பை நோற்றவர்களாக இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரலட்டும். ஆமீன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் உலக மோகம், அதாவது உலக ஆசை. இந்த உலக ஆசை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, யாரு பெரிய வீடு கட்டுறா, நீ பெருசா இல்ல நான் பெருசா, அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்படுறோம்ல, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பெரும்பாலும் நம்ம மக்கள் கிட்ட போய் சகோதரனே இல்லைன்னா சகோதரியே, இங்க பக்கத்துல ஒரு பயான் நடக்குதுப்பா, ஒரு நல்ல விஷயத்த தாவா பண்றாங்க, வாங்கலன்னு சொல்லி கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? அப்போதான் எல்லாருக்கும் இல்லாத வியாதி எல்லாம் வரும். ஐயோ கால் வலிக்குது, நேரம் இல்லப்பா, வேலையே சரியா இருக்கு, இப்போதான் நான் ஆபீஸ்ல இருந்தே வந்தேன், குழந்தை அழுவுதுன்னு 1000 சாக்கு போக்கு சொல்லுவாங்க இல்லையா? நேரத்தை கொடுத்த ரப்புக்கே நேரத்தை கொடுக்க முடியவில்லை நம் மக்களுக்கு. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து வர அந்த மகளிர் உரிமை தொகை, அந்த 1000 ரூபாய் இருக்குல்ல, அப்படி வருதுன்னு ஒரு மெசேஜ் வந்துட்டா
சரி, அந்த 1000 ரூபாய் கூட்டத்தை விடுங்க. இன்னும் என்ன கொடுமை தெரியுமா? இன்னைக்கு நம்ம சமூகத்துல ஒரு வீட்டுக்கு பெண் கேட்டு போறாங்கன்னு சொன்னாக்கா, கதவை தட்டி உள்ள போன உடனே என்ன கேக்குறாங்க? முதல்ல என்ன கேக்குறாங்க? பொண்ணுக்கு ஈமான் இருக்கா, குணம் எப்படி, நல்லா ஓதி இருக்காளா, குடும்பத்தை நல்லா பாத்துப்பாளானா கேக்குறாங்க? இல்லையே. கேள்வியே எத்தனை பவுன் போடுவீங்க? சரி, கோல்ட விடுங்க, அது ஏறுது. பொண்ணு வெள்ளையா இருப்பாளா, நெட்டையா இருப்பாளா, கட்டையா இருப்பாளான்னு பொண்ணு ஒரு பொருளா தானே பாக்குறாங்க. இதுதாங்க உலக மோகம். ஒரு பெண்ணோட மனசையும் குணத்தையும் பார்க்க நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா அவளோட நிறமும் அவளுடைய நகையும் தான் நம்ம கண்ணுக்கு டைமண்ட் மாதிரி மின்னுது. நான் பார்த்த வரைக்கும் பல வீட்டுல இப்படிதான் நடக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், நிச்சயமா அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லையே, வலக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அஅமாலிக்கும், மாறாக உங்களுடைய இதயங்களையும் உங்களுடைய செயல்களையும் தானே பார்க்கிறான். பாத்துக்கங்க, அல்லாஹ்வே இப்படி சொல்றப்ப நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மதீனாவுல ஒரு சஹாபி இருக்காங்க. அவர் பேரு என்னன்னா ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் எப்படி இருப்பாரு? கருப்பு நிறம், குள்ள தோற்றம், பார்க்க ரொம்ப சாதாரணமா தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சமூகத்துல போயிட்டு அவருக்கு ஒரு பொண்ணு கேட்க போனோம் அப்படின்னா அவரை கண்டபடியா பேசி அனுப்பியிருப்பாங்க. ஆனா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எவ்வளவு நேசிச்சாங்க தெரியுமா? ஒரு அன்சாரோட வீட்டுக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? உங்க பொண்ணு ஜுலைபீபுக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு கேக்குறாங்க. அந்த அம்மா யோசிக்கிறாங்க, ஐயோ அவர் கருப்பாச்சே, அவருக்கு எப்படி நம்ம பொண்ணு தரது? ஆனா அந்த அன்சாரோட பொண்ணு உள்ள இருந்து வந்து சொன்ன ஒரு வார்த்தை இருக்கே, என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வோட ரசூல் தேர்வு செஞ்ச ஒருத்தர் எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. எதுக்கு எதுக்கு சம்மதிச்சாங்க? அவங்க உலக அழக பார்க்கலையே, ஜுலைபீபோட ஈமான் தானே பார்த்தாங்க. இன்னும் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே போர் ஒண்ணு வருது. அந்த போர்ல ஜுலைபீப் ரலியல்லாஹு அவங்க கலந்துகிட்டு அந்த போர்ல வீர மரணம் ஷஹீத் ஆயிடுறாங்க. போர் முடிஞ்ச உடனே நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க சஹாபாக்கள்ட்ட எல்லாம், யாரையாவது நீங்க தொலைச்சிங்களான்னு கேட்க சஹாபாக்கள் சொல்றாங்க, பெரிய பெரிய ஆளுங்க பேரா சொல்றாங்க. திரும்பியும் கேக்குறாங்க, வேற யாரையாச்சும் தொலைச்சிட்டீங்களான்னு கேக்குறப்ப சஹாபாக்கள் அதே மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க பேரா சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனா நான் என்னுடைய ஜுலைபீபை தொலைத்து விட்டேனே சொல்றாங்க. இன்னும் வேற யாரையும் தூக்க விடல. அவர அகில உலகத்தின் தலைவர் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? தன்னோட முன்னாடி நின்னு அந்த கருப்பு நிறம் கொண்ட உலகத்தால புறக்கணிக்கப்பட்ட அந்த சஹாபியோட உடல தன்னோட 2 கைகளால வெளில தூக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஜுலைபீப் ரலியல்லாஹுவோட உடலுக்கு வேற எந்த படுக்கையும் கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தூக்கி தன்னோட 2 மடியில வைக்கிறாங்க. சொல்றாங்க கடைசியா ஒரு வார்த்தை, 3 வாட்டி அந்த வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தை அது? யா அல்லாஹ், இவர் என்னுடையவர், நான் இவருடையவன். யா அல்லாஹ், இவர் என்னுடையவர், நான் இவருடையவன். யா அல்லாஹ், இவர் என்னுடையவர், நான் இவருடையவன் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு வார்த்தை! கொஞ்சம் யோசிங்க. இந்த உலகத்துல நம்மள பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னா நம்ம தாங்கிடுவோமா? யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். ஆனா அந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட முகத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. அப்புறம் முகத்தை டக்குனு திருப்பிக்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப நபி சொல்றாங்க, சொர்க்கத்துல இருந்து ஜுலைபீபோட மனைவியாக யாரு அப்படின்னா ஹூருல் ஈன்கள், அதாவது சொர்க்கத்துடைய பெண்கள் இவரை நோக்கி ஓடி வருவதை நான் பார்க்கிறேன். இன்னும் என்ன சொல்றாங்க, அவர்கள் ஒவ்வொருவரும் நான் தான் ஜுலைபீபுக்கு முதல்ல துணையாவேன்னு போட்டி போட்டுக்கிறாங்களாம். பாருங்களேன். அப்போ இதுல என்ன தெரியுது நமக்கு? இந்த உலகம் ஒரு அற்பத்திலையும் அற்பம் தெரியுதா இல்லையா? இன்னொரு ஒரு சம்பவம், அதே போல ஒரு மனிதர் இந்த உலக ஆசையினால வந்து அந்த உலகத்துல அந்த என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சாருங்கிறது இந்த சம்பவம் மூலியமா நம்ம பார்க்கலாம். ஒரு பெண் மீது எழுந்த அந்த 1 நிமிட ஆசை பார்வையால, அந்த பொய்யான உலக மோதலால
மனுஷன் அப்படின்னா காலையில தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுந்திருப்பார். அவருக்கு ஒரு 4-5 குழந்தைகள் உண்டு, மனைவி இருக்கிறாங்க. அமைதியான ஒரு மனிதர், பார்த்தாலே தெரியும் ஓ நல்ல மனுஷன், யாரோட எந்த வம்புக்கும் போக மாட்டாரு. ஒரு 20 வருஷமா எங்க இருக்காருன்னா பக்தாதுல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப அமைதியானவர். தஹஜ்ஜுத் நேரத்துல எழுந்திருப்பது, தன்னுடைய கத்தியில எடுத்துக்கொண்டு ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் எழுத்துக்கெல்லாம் போவார். அங்க போயிட்டு ஆடெல்லாம் அறுத்துட்டு ஃபஜருடைய அந்த தொழுகையை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோடைய அந்த கறி இருக்குல்ல, அந்த கறியை உரிச்சு நகரத்துக்கு கொண்டு வந்து விற்கக்கூடிய ஒரு இறைச்சி வியாபாரி தான் அவர். அப்படி ஒரு மனிதர். ஒரு நாள் என்ன பண்றாரு, அதே மாதிரி ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி எப்பவும் போல வழக்கமா கத்தியை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வயக்காட்டுக்கு போறாரு. ஆட்டு மந்தையில ஆடை பிரித்து அறுத்துட்டு இருக்கும் போது திடீரென்று ஒரு சத்தம், ஒரு அசரீரியான ஒரு சத்தம், கொல்லாதீர்கள் என்னை கொல்லாதீர்கள், அப்படி ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. ஒருவன் ரத்த வெள்ளத்துல மிதந்து கிடக்குறான். அவனோட வயிற்றுல குத்தப்பட்ட ரத்தம் வெளியேற்றி அவன் மரணிச்சுட்டான், இறந்துட்டான். அவர் அப்படியே மெய் மறந்து இவர் யாரு கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இதை பாக்குறப்ப ஒட்டுமொத்த ஊரை திறந்து விட்டாங்க. இவரோட கையில தான் கத்தி இருக்கு, ஆடு அறுத்த கத்தி, இவர் மேல் ஃபுல்லா ரத்தம் இல்லையா. உடனே மக்கள் யாருக்கும் நம்பிக்கை இல்லை, ஏன்னா இவர் அப்படிப்பட்ட ஒரு நபரும் இல்லைல்ல. ஆனா நம்பாம இருக்கவும் முடியல. போலீஸ் அதிகாரிகள் வருகிறார்கள், இவரை கைது பண்றாங்க. ஏன்னா இவர்கிட்ட தான் கத்தி இருக்கு, இவர் உடம்புல தானே ரத்தம் இருக்கு, செத்து கிடக்கிறார் ஒருவர் இல்லையா. அப்படியானால் யார் கொலை செய்திருக்க வேண்டும்? அவர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, சொல்றாரு எனக்கு தெரியாது. நீதிமன்றத்துல நிப்பாட்டப்படுறாரு, சொல்றாரு எனக்கு தெரியாது, நான் இது செய்யலையே அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, பேசி பாக்குறாரு. நீதிமன்றத்தை பொறுத்த வரையில தலீல், அதாவது ஆதாரம் தான் கொண்டு தீர்ப்பு கொடுக்கப்படும் இல்லையா. அப்படியானால் நீர் செய்யவில்லை என்று சொன்னால் யார் செய்தது இதையும் கேட்கிறாங்க. செய்ததற்கான அத்தனை தடைகளும் முன்னிடத்துல இருக்கின்றதே என்று சொல்லி அவருக்கு அந்த பக்தாதினுடைய நீதிமன்றம் என்ன பண்றாங்க, மரண தண்டனை, நாளைய லுஹாவுடைய நேரத்துல மரண தண்டனைன்னு சொல்லி விதிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இவருடைய கழுத்துகள் பகிரங்கமாக அறுத்தெறியப்பட வேண்டும், இவருக்கு மரண தண்டனை என்பதாக தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த தப்பம் செய்யல ஒருத்தவரு, இப்படி ஒரு தீர்ப்பு வருது. மறுநாள் லுஹா நேரம் கைகள் கட்டப்பட்டு பக்தாதினுடைய வீதிகளுக்கு கொண்டு வரும் பொழுது அவருடைய அந்த பெண் குழந்தைகள் எல்லாரும் நின்று அழுகுறாங்க. குறிப்பா அந்த பச்சிளம் குழந்தைகள் எல்லாருமே அழுகுறாங்க, ஒரே அழுவுது. ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல எல்லாரும், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இல்லையே அவனை, எல்லாரும் அழுகுறாங்க. எல்லாரும் அழுத பார்த்த உடனே அவர் சொல்றாரு, முக்கியமா அந்த குழந்தை அழுறத பார்த்தோன்னு சொல்றாரு அந்த இறைச்சி வியாபாரி ஒரு வார்த்தை சொல்றாரு, அழாதீர்கள், எனக்காக அழாதீங்க, உண்மையிலே நான் அந்த தவறை செய்யல, நான் எவனையும் கொலை செய்யல, ஆனா சாகுவதற்கு தகுதியானவன் தான் இன்றைய தினம் சாக போகிறேன். யாருக்கும் ஆச்சரியம், என்னடா இது இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொலையை நீ செய்யலங்கிற, ஆனா நீயே சொல்ற சாகுவதற்கு தகுதியானவன் என்பதாக. இந்த கொலையை நான் செய்யலதான். ஒரு 20 வருடத்திற்கு முன்னால் இந்த ஊர் எனக்கு சொந்த ஊர் அல்ல, நான் சொல்றாரு கூஃபா தான் என்னுடைய சொந்த ஊராக இருந்தது. 20 வருடமாக தான் அந்த பக்தாதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 20 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னா ஒரு படகோட்டியுடைய மகன், என்னுடைய தகப்பன் ஒரு படகோட்டின்னு சொல்றாரு. அதாவது யூப்ரேட்டிஸ் நதிக்கரையிலே இக்கரையில மக்களை ஏற்றிக்கிட்டு அக்கறையிலே நான் இறக்குடுவேன். என் தந்தை இறந்த பிறகு அந்த தொழிலை நான் எடுத்துக்கிட்டேன், அந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு அழகான பெண் என்னுடைய படகுல வந்து அமர்ந்தார். யூப்ரட்டிஸ் அந்த கூஃபாவுடைய இக்கரையில இருந்து அவள் அந்த கரைக்கு நான் இறக்குறப்ப அவள் என் உள்ளத்துல பதிஞ்சிட்டா, என் உள்ளத்துல வந்து அமர்ந்துகிட்டா. இதான் உலக மோகம், பாத்துக்கோங்க. அவள் மீது எனக்கு ஒரு நேசமும் மோகமும் வந்து விட்டது. அவள் முகவரியை தேடி அவள் வீட்டிற்கு நான் சென்றேன். அவர் சொல்றாரு, என்கிட்ட நல்ல உடை இல்ல, அதாவது நல்ல ஆடை வந்துட்டு நான் கடையில போய் வாங்கிட்டு நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்க வீட்டு கதவுல போய் நான் தட்டினேன். ஒரு முதியவர் வந்து கதவை திறந்தார். யார் அது? அந்த பொண்ணுடைய தகப்பன். நான் சொன்னேன், உங்கள் மகளை நான் பார்த்தேன், எனக்கு பிடித்திருக்கிறது, உங்கள் மகளை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்று கேட்டேன். அப்போ அந்த முதியவர் கேட்கிறாரு, நீ யாரு, என்ன தொழில் செய்யற, நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு இவர் சொல்றாரு, நான் சொன்னேன், நான் வந்துட்டு ஒரு படகோட்டியுடைய மகன், நான் இந்த மாதிரி எல்லாரையும் வந்துட்டு இக்கரையில மக்களை ஏற்றி அக்கறையில விடுவேன், இந்த மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன்ற மாதிரி சொன்னோன்னே
அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, என்னுடைய மகளை உங்களுக்கு மனமுடித்து வைப்பதற்கு எனக்கு சம்மதம் இல்லை, அதனால வீட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொன்னோன்னே என்னை அவர் அவமானப்படுத்திட்டாரு. காலம் உருண்டோடுது. ஒரு மகரிபுடைய நேரம், சூரியன் மறைகின்ற நேரத்துல ஒரு பெண் ஒரு கையில ஒரு குழந்தையோட அந்த படகுல அமர்கிறார். இவர் என்ன பண்றாரு, தூரத்துல இருந்தே பாக்குறாரு. படகுல உட்கார்ந்தவங்க தெரியுது, ஆஹா இவர் நம்மளுடைய முன்னாள் நேசத்திற்குரியவள் என்பதாக கேட்கிறார் அந்த பெண்ணிடம். என்னை தெரியுதா, உங்களுக்கு நான் யார் என்று தெரியுதா? அவர் சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, தெரியுது, நீங்க யாருன்னு தெரியுது. ஒரு நாள் நீங்க என் வீட்டுல என்ன மனம் முடிப்பதற்காக பெண் கேட்டீங்கல்லவா? ஆம், நான் தான். இப்போது சூரியன் மறைகிறது, இருள் கவ்வ ஆரம்பிக்கிறது. இப்ப என்ன பண்றாரு அந்த படகோட்டி, அந்த குழந்தைய அந்த படகோட்டி பிடுங்கி அந்த பிள்ளைய முக்குறாரு தண்ணியில கழுத்த வர. அவர் சொல்றாரு, இன்று இரவு நீ என்னோட செயலிக்க வேண்டும், என்னோட நீ தவறு செய்ய வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் இந்த குழந்தையை நான் கொன்று விடுவேன், முக்கி சாகடிச்சிருவேங்கிறாரு. தாய்க்கு பதற்றம், குழந்தைய பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவர் மேல பாயிறாங்க, சண்டை போடுறாங்க. அந்த தாயை ஓங்கி தள்ளுறான், அவன் மண்டையில முட்டுது. அந்த நேரத்துல அந்த தாய் மரணிச்சிடுறாங்க. குழந்தைய முக்கி சாகடித்து விட்டு படகை கவுத்து போட்டுட்டாரு. எப்படின்னு பாருங்க, படகை கவுத்து போட்டாரு, ஃபுல்லா வெளியில சொல்லிட்டாரு. எப்படி? படகு ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரம் திடீரென்று சூழல் மாறிடுச்சு, படகு கவுந்துருச்சு. தாய்க்கும் சேக்கும் நீச்சல் தெரியல, அதனால அவங்க மறைஞ்சிட்டாங்க. நானோ படகோட்டியின் மகன் அல்லவா, காலம் காலமாக யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலே மிதக்கக்கூடியவன், எனக்கு நீச்சல் தெரிந்தது, ஆதலால் நான் தப்பித்து விட்டேன். உலகம் அனைவரும் நம்பினார்கள், யாரும் மறுக்கலங்க. பேசிய வார்த்தை மிக தெளிவானது, மிக தெளிவான ஆதாரத்தை அவர் சமைச்சுட்டாரு. அதுவும் இல்லாம ஏன்னா அவர் நல்லவராக தோற்றம் அளிச்சாரு, எல்லாருமே நம்பினாங்க, உலகமே நம்பிச்சு, கூஃபா நகரமே நம்பிச்சு. உண்மைதானே, அவங்களுக்கு நீச்சல் தெரியல அதனால மறந்துச்சிட்டாங்க, படகோட்டிக்கு நீச்சல் தெரிஞ்சு அதனால தப்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த படகோட்டி சொல்றாரு, எனக்கு அங்க அதுக்கப்புறம் இருக்க மனசு இல்ல, அந்த படகை வித்துட்டு பக்தாதுக்கு வந்துட்டேன், இறைச்சி கடை நடத்தினேன், 20 வருஷ காலம் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் பக்தாதிலே, எல்லோரும் மறந்தார்கள் என்று நான் நினைத்தேன், வானத்தில் ஒரு நீதிபதி இருக்கிறான், அவன் எப்பொழுதும் மறக்க மாட்டான். நான் இந்த கொலையை செய்யல, இந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, ஆனா 20 வருஷத்துக்கு முன்ன நான் ஒரு அநீதி செய்தேன் அல்லவா, அல்லாஹ் இப்போ என்ன அந்த அநீதத்திற்கு பிடித்திருக்கிறான். அன்று நான் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் அன்றைக்கு என்னை கணக்கெடுத்தான், இன்றைக்கு கணக்கு தீர்த்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இதுல இருந்து நான் விளங்கி கொண்டது என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் நம்ம இந்த உலக மோகத்துல மூழ்கி கிடந்தாலும் அதுல இருந்து மீளாம இதுவே நிரந்தரம் இல்ல சந்தோஷமா சுத்திட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவரை போன்ற நிலைமை தான் நமக்கும், இவரை போன்ற நிலைமை தான் நமக்கும். என் அன்பு சகோதரிகளே, நம்ம எதுக்காக இவ்வளவு ஓடுறோம், எதை சேமிக்க இவ்வளவு மெனக்கட்டுறோம்? ஒரு பட்டு சேலைக்காகவா, ஒரு பவுன் நகையிற்காகவா, ஒரு அழகான வீட்டிற்காக நாம் காட்டும் அந்த ஆர்வம் இருக்குல்ல, அந்த அல்லாஹ்வை சந்திக்க நாம் காட்டுகிறோமா? சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் ஒரு சின்ன பொருள் தொலைச்சிட்டா கூட நமக்கு தூக்கம் போயிரும். ஒரு விசேஷத்திற்கு போக நல்ல ட்ரெஸ் இல்லைன்னா போதும், அப்படியே கவலையில உட்காந்துரும். இந்த அற்பமான உலக பொருட்களையே, இந்த அற்பமான உலக பொருட்கள் மேலேயே நமக்கு இவ்வளவு ஆசை இருக்குது. ஒரே ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன், இந்த அழியக்கூடிய உலகத்தை இவ்வளவு அழகா படைத்திருக்கிறானே ரப்புல் ஆலமீன். அப்படியானால் அவன் நமக்காகவே தயார் செய்திருக்கும் அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதுகளும் கேட்டிராத, மனித இதயங்களால் கற்பனை செய்ய முடியாத அந்த பேரழகிற்கு முன்னால் இந்த உலகத்துடைய பட்டம் வைரமோ அழகோ வேற கால் தூசிக்கு சமம் இல்லையா? இந்த அழியக்கூடிய உலகத்திற்காக பேராசை கொள்ள வேணாமே, ரஹ்மானின் சொர்க்கத்திற்காக பேராசைப்படுவோம். இந்த குர்ஆன் வசனத்துடன் உரை நிறைவு செய்கிறேன். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்பமான பொருள் என்று வேறில்லை என்று கூறி எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.